ஸோ இந்த ரெக்கார்டிங் தான் வந்துட்டு பயங்கர ஹைலைட்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா, இந்த ரெக்கார்டிங்கில் தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த பொண்ணு, அதாவது இந்த ஆள் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆளோட தங்கச்சியை மீட் பண்ணுறேன். அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்து கிளம்பி வருது. ஸோ இந்த பொண்ணை பார்த்த அந்த தருணமே நான் டிசைட் பண்ணிட்டேன், மை லைஃப் இஸ் கோயிங் டு பி எண்ட். ஒரு வேளை நான் இந்த ஃபேமிலியில் கால் வைக்கிறேன்னா, இந்த பொண்ணோட பிஹேவியரை பார்த்து எனக்கு டிசைட் ஆகிடுச்சு, சம்திங் இஸ் ராங், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃப்ளாப், மை லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபீமேல் அப்படின்னு நினச்சேன். சீரியஸாக நினச்சேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ் அன்றைக்கி வீக்கெண்டாக சாட்டர்டே, இந்த ஆள் சொல்கிறாரு, வீட்டுக்கு போய் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 11 o'clock டி நகரில் இருக்கிற மாதிரி பாரு, அவள் 11 o'clock டி நகரில் வந்துடுவா அப்படின்னு. நானும் சரி ஓகே. அந்த பொண்ணு ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் ஞாபகம் இல்லை, ஆனால் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அம்மா என் பொண்ணு வரா, உங்களை பார்க்குறதுக்கு வரான்னு சொன்னதோட சரி. அந்த பொண்ணு நான் வரேன், உங்களை மீட் பண்ணலாமா அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. எனக்கு பேசினதே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறேன். அது வரையும் இன்டிமேஷன் ஃபுல்லாகவும் என்னதோ யூகே நாட்டு இளவரசி வர மாதிரி அம்மாவும் பையனும் தான் வந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவள் வரா, வந்துட்டுருக்கா, வந்துடுவா, இந்த மணிக்கு அப்படி பேசணும், பார்க்கணுன்ற எல்லாமே இவங்க 2 பேர் தான் மவுத் பீஸ் மாதிரி. அப்போது வீட்டுக்கு வரேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன். எனக்கு வந்து இன்னொரு தகவல் வர இதில் ஃபோனில் அந்த வேலை நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது, ப்ரௌன் வித் க்ரீன் சல்வார் போட்டு வா, அதுதான் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு. சரி ஓகே. என்கிட்ட ஒன்று சல்வார் இருந்துச்சு, அது எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவான். அதுதான் உன் மூஞ்சிக்கு செட் ஆகுது அப்படின்னுவான் அடிக்கடிக்கு. வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி இதில் ஆஃபீஸ் பசங்கள்லாம் வந்து டி நகர் போகிறோம் ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். 11 மணிக்கெல்லாம் நான் டி நகரில் இருக்கேன். போத்தீஸ் பக்கத்துலேயே ஸ்ரீகுமரனா இல்லை என்ன கடைன்னு, ஜவுளி கடைன்னு தெரில, அது ஸ்ரீகுமரன் தான் நினைக்கிறேன். பக்கத்துலேயே இருக்கும். அந்த அக்ஷயா ஹோட்டலுக்கும் போத்தீஸ்க்கும் நடுவில் இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கு கீழே. அப்போது அந்த கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அம்மா கரெக்டாக நான் 11 o'clock வந்துட்டேன். போயிட்டு ட்ராவல் பண்ணி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த ஆளும் வந்துட்டார். அந்த பொண்ணு வரது கிட்டத்தட்ட ஒரு 30 minutes லேட்டாக. அப்போ நாங்கள் ஷாப் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொண்ணு என்ட்ரி கொடுக்குது, ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி உள்ளே வருது. ஹாய் அப்படின்ச்சு. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறும்போது என்னை பார்த்து ஹாய்ன்ச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த ஹாய் சொன்னதோட சரி, அப்படியே ஸ்மைலிங்கோடு உள்ளே வந்துச்சு. என்னை என்ட்ரன்ஸில் பார்த்ததோட சரி, என் முகம் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஒரு கான்ஷியஸோடு வந்து நிற்கிது. ஆனால் அதோட பார்வை எல்லாமே, அதோட மைண்டு எல்லாமே பார்த்தா அந்த ஜவுளி தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து, நானும் இப்போ வந்தேன் அப்போ வந்தேன் எல்லாமே டீட்டெயிலிங் பண்ணிகிட்ருக்குது. அது எப்படி பண்ணுச்சுன்னா, அதோட ஐ சைட் வந்து ஃபுல்லாக ஜவுளி மேலேயே ரவுண்ட் அடிக்குது. வாய் லிப்ஸு மட்டும்தான் வந்து பேசிகிட்ருக்குது. நான் இந்த டைமுக்கு வந்தேன், இந்த இதில் வந்தேன், இப்படி வந்தேன் போனேன், இப்போ நான் இப்படி கிளம்பி இப்படி வந்தேன் அப்படின்னு எல்லாம் பேசுது. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்மளை பார்க்க ஒரு ஆள் வராங்க, இல்லை நம்மளே ஒரு ஆளை பார்க்க போகிறோன்னா அந்த பர்சனை பார்த்து பேசுகிறது தான் வழக்கம். அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது, அவங்க ஃபேஸை பார்த்து பேசுகிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த பொண்ணு ஹாயின்னும் போது மட்டும்தான் என் முகம் அதை பார்த்துச்சு. என் பக்கத்தில் வந்து நின்னப்போ என் முகத்தை பார்க்கல. ஃபுல்லாக அதோட கண்ணெல்லாம் ஜவுளி மேலேயே தான். ஆனால் பேச்சு மட்டும், வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது. பயங்கர அப்செட்டாக இருக்குது. இது பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அண்ணனை பார்க்குறேன். அவன் குனிஞ்ச மாதிரியே நின்று என் கால் விரலையே பார்த்துட்ருக்குறான். கையை கட்டிக்கிட்டு, பைக் செயினை கையில் வச்சுக்கிட்டு, பைக் சாவி கையில் வச்சுக்கிட்டு என் காலையே பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி முறைச்சி. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு ஒரு 1 minute 1.5 minute பேசியிருக்குமா அது மாதிரி நொன்னு பேசிட்டு, சரி வாங்க டைம் இல்லை, நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ச்சு. எனக்கா செம்ம டென்ஷன் ஏறுது. சரி வாங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃப்ரண்ட்டில் போகுது, அது பின்னாடி நான் போகிறேன். என் பின்னாடி இந்த ஆள் வராரு, என் துப்பட்டா பிடிச்சி இழுக்கிறாரு. என்னென்னா, அறிவில்லை, அவள் உன்னை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கா, காலில் ஒழுங்காக நெயில் பாலிஷ் போட மாட்டேன் அப்படின்னா.
எனக்கு என்ன எனக்கு எத்தனை பேருக்கு இது கேட்கும்போது கோவம் வருதுன்னு தெரியாது. அந்த தருணத்த நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அவ்ளோ டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன்ல இருந்தேன் நானு. அந்த வார்த்தைய கேட்கும்போது, "அவ்ளோ தூரத்துலேருந்து உன்ன பார்க்க வந்திருக்கா, கால்ல நெயில் பாலிஷ் போட்டு வர மாட்டியான்னு?" கேட்டான். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு, நேரா ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய், அங்கேருந்து போய் குளிச்சு, சாப்பாடு சரி செய்யல எங்கள் வீட்ல. கடகடன்னு கிளம்பி ஓடியாரேன். 11 மணிக்கெல்லாம் சொல்லியிருக்கானே, 11 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணுமேன்னு, அந்த பங்க்சுவாலிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வேகமா வந்து, இந்த பொண்ணுக்கு வெயிட் பண்ணி, இது ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆகி, அப்படி இருந்தும் பரவாயில்ல, சரி ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம், அவங்களும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணால், ஒரு பொண்ணு ஏறுது, நம்மள பார்க்கணும்னு சொல்லி வர பொண்ணு, நம்ம மூஞ்ச கூட பார்க்கல. கடைசி வரையும் ஜவுளியை பார்த்தே பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டு முன்னாடி நடந்து போச்சு. இவன் பின்னாடி இருந்து இது மாதிரி பிடிச்சி இழுத்து இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது, எப்படி என்னால் ஏற்றுக்க முடியல. நானும் ஒரு மனுஷி தானே. தூக்கத்தை எல்லாமே நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சு தூக்கத்தை எல்லாமே இந்த ட்ராவலிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். ஃபைன். சரி, ஓகே. ஒரு கூடைய எடுத்தாச்சு. அங்கே இருந்த ஹெல்ப்பர் பொண்ணு வந்து, "இந்தாங்க ஷாப்பிங் பேக்" அப்படின்னு கொடுக்குது. அந்த ஷாப்பிங் பேக்கை அது வாங்கி என்கிட்ட கொடுக்குது. "இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க" அப்படின்து. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்போது இவன் என் பின்னாடியே வரான். அப்போ இது ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடுறேன். ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை அந்த ஷாப்பிங் பண்ணுறப்போ. அது என்ன பேசுச்சுன்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு கலருக்கு சூட் ஆகும்ல, அது கூட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே தான் கேட்கும். இந்த ட்ரெஸ்ஸு என் கலருக்கு சூட் ஆகும்ல, என்கிட்ட இது மாதிரி கலரில் இல்லை, எனக்கு இது மாதிரி டிசைன் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எல்லாமே அந்த ஒரு பொருள் எடுக்குதுன்னா அந்த பொருளை பார்த்து மட்டும்தான் பேசும். முகத்தை பார்த்து பேசாது கூட இருக்கவங்களோட. நம்ம அதோட குரலை மட்டும் காதில் வாங்கிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இப்படி தான் ஒரு ஜந்து மாதிரி தான் அது பின்னாடி போகணும். அப்போ அதை எடுத்து கொடுக்கும். நம்ம அந்த ஷாப்பிங் பேக்கில் போட்டுன்னு அது பின்னாடி நடக்க வேண்டியதுதான். இவங்க அண்ணன் நடுவுலேயே கழண்டிட்டான். ஐயோ அப்பா, அவள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நம்மளால முடியாதுடா சாமி, இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணுவேன், நான் கிளம்புறேன், எனக்கு இது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு அந்த பொண்ணு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 11:30 5 ஹார்ஸ் கிட்ட ஷாப்பிங் பண்ணுச்சுங்க. 4 to 5 ஹார்ஸ் கிட்ட ஷாப்பிங் பண்ணுச்சு. நடுவில் ஒரு தடவை கூட, "நீங்கள் நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எப்படிங்க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பசிக்கலையா?" இது மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த அடிப்படை கர்ட்டஸின்ற ஒரு வார்த்தை அது வாயிலேருந்து இன்னைக்கு வரையும் எத்தனை கோயில் வேணால் நான் போய் அடித்து சொல்கிறதுக்கு நான் தயாராக நிற்கிறேன். இது மாதிரி ஒரு கர்ட்டஸி கேள்வியோ ஒரு வார்த்தையோ அது வாயிலேருந்து வரல. ஒரு கீழ்த்தரமான பொம்பளைன்றது அன்றைக்கி எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. இதுவே இந்த கீழ்த்தனம்னா அப்போ அண்ணன் மேலே டவுட்டு இன்னும் ஜாஸ்தியாகுது. பட் இருந்தாலும் அவனோட பேச்சு நடவடிக்கை என்னை மாற்றுது. இருக்காது, இது மேபி ரொம்ப அவங்க அம்மா கூடவே இருக்கிறதுனால மேபி அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். இவன் தான் வீட்டிலேருந்து ஒதுங்கி நிற்கிறானே தனியாக இந்த வயசுலேருந்தே. ஸோ அவனோட எக்ஸ்போஷர் அவனை மாற்றிருக்கோம் அப்படின்னு நினச்சான். அம்மாவோட ரத்தம் பசங்களுக்கு 2 பேருக்கும் ஊறி போய் கிடக்குது. அதுங்க அங்கே 4 பேரை ஏமாற்றி பொழைச்சி சாப்பிடுதுங்கன்னா, இவன் இங்கே வந்து 4 பேரை ஏமாற்றி அதுங்களோட இதுக்கு வந்து கொடுக்குறான் இவன் சைட்லேருந்து. ஐயோ! ரொம்ப ஒரு மாதிரியான ஃபேமிலியாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஆளோட வெளியில் அவனோட ரியாலிட்டி வராத இருக்கிறதுக்கு காரணம் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க மாட்டிக்கிட்டானுங்க, நல்ல பசங்களா. இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நீடித்து ஒர்க் டைமில் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி டைம் வரையும் அதை அப்படியே ட்ராவல் ஆகி வர்றதுனால தான் இந்த ஆளுக்கு வந்துட்டு அவனோட ரியாலிட்டியை காட்ட முடியல. இதே வந்து அந்த ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து சைல்ட்ஹுட்டில் அமையல, வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னால் கண்டிப்பாக வந்துட்டு இவனோட இது வந்து மாறி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தெரியல. சரி, இது முடிச்சிடுறேன். அப்போது இந்த பொண்ணு வந்து 5:00 கிட்ட ஷாப்பிங் பண்ணிடுச்சு. 5:00 5:30 கிட்ட. போதும், எனக்கு முடியல இதுக்கு மேலே, இதுவே போதும், எப்படி இதெல்லாம் தூக்கிட்டு போகிறனோ தெரிலன்னு ஈவினிங் 5 மணிக்கு மேலே சொல்லுது. நான் கம்முன்னு இருந்தேன். சரி வாங்க பில்லிங் கவுண்டருக்கு போயிடலாம், டைம் ஆகுது, எனக்கு வேறு 8:00 ட்ரெயின் இருக்குது வேறு அப்படின்ச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் கவுண்டருக்கு போனோம். பில்லிங் கவுண்டருக்கு போனால்
நியர்லி 6000, 5000 சம்திங் அதோட பில் அமௌண்ட்டு. அப்போது இந்த ஆள் வந்துட்டார், அதுக்குள்ளே வந்துட்டார். போனவன் மத்தியானம் ஒரு தடவை வந்தான். ஒரு மணிக்கு அந்த மாதிரி ஒரு 2 மணிக்கே தான் வந்தான். வந்துட்டு ஐயோ இன்னும் முடியலையா, நான் கிளம்புறேன்ப்பா சாமின்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டான். அதோடு அந்த ஈவினிங் டைமில் வந்தாச்சு. வந்த உடனே கரெக்டாக பில்லிங் போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். வந்து இந்த பொண்ணோட பில்லிங் கவுண்டர் வந்து எப்படின்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி பில்லிங் கவுண்டர் இருக்குது. லெஃப்ட் சைடு அந்த பொண்ணோட லெஃப்ட் சைடில் அவங்க அண்ணன் நிற்கிறான். அந்த பொண்ணோட ரைட் சைடில் நான் நிற்கிறேன். ஓகேங்களா, இந்த பொசிஷன் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி நிற்கும் போது அந்த பொண்ணு வந்து பில்லிங் போடுது, அவனும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி 5000 சில்லற அப்படின்னு சொல்கிறான். அப்போ 5000 சில்லற அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் வந்து ஒரு 3வது மனுஷி, ஓகேங்களா, நீங்கள் ஒருத்தவங்க கூட போகிறீங்க. அவங்க இந்த 3வது மனுஷி பக்கத்தில் உடன்பிறப்பு ஒன்று இருக்குது. உங்ககிட்ட வந்து பில் அமௌண்ட்டோட ஜாஸ்தியாக, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட ஜாஸ்தியான ஒரு அமௌண்ட்டு கடங்காரன் சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்பாட்டில்? உங்கள் அண்ணன் உடன்பிறப்பு கிட்ட கேட்பீங்களா? இல்லாட்டி ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சா, அப்படி இல்லை அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவீங்களா? பில்லுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு ஸ்பான்டேனியஸ். அது மாதிரிலாம் யாருக்கு அது மாதிரிலாம் தோணும் வரும்னு தெரியாது. அந்த கேரக்டர் சத்தியமாக நானும் ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். நான் வந்து ஒரு 5 பேர் கூட சேர்ந்து பிறந்திருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து சிப்லின்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் 5 பசங்க எங்கள் வீட்டில். ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி ஹேபிட் இல்லை. நான் எவ்வளவோ ஃபேமிலிஸ் பக்கத்துலன்னு எவ்வளோ குடும்பங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கேரக்டரை என் லைஃப்பில் எந்த ஃபேமிலியில் எந்த வீட்லேயும் நான் பார்த்ததே இல்லை. சீரியஸாக நான் கும்பிடுற அந்த சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கேரக்டர். பில் அமௌண்ட் ஜாஸ்தியானோடனே பக்கத்தில் லெஃப்டில் இருக்க அண்ணனை பார்க்கல, ரைட்டில் இருக்க என்னை பார்த்து உங்ககிட்ட கார்டு இருக்கா அப்படின்னா ஸ்பாட்டில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கெலாம் பழக்க தோஷமாக இருக்குமோ எனக்கு தோணுது. ஒரு லேட்டாக தோணுச்சு, இதெல்லாம் பழக்க தோஷம் போல் அந்த பொண்ணுக்கு. ரொம்ப வாய் கூசாமல் எல்லாருக்கிட்டேயும் கை நீட்டுறது, கேட்குறதெல்லாம் பைசா உதவிலாம் எனக்கு அப்படியே கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். நானும் என்ன சொல்கிறது, ஒரு வேளை நான் இப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு வேளை அண்ணன்காரனும் அம்மாக்காரையுமே பிளான் பண்ணி கூட இந்த பொண்ணை அமுச்சிருக்காங்களோ. அந்த பொண்ணை அனுப்புங்க, இது மாதிரி பார்க்கணும்னு சொல்லி. டி நகர் வந்தீங்கன்னா அதுக்கிட்ட கார்டு இருக்குது. ஏன்னா இதுங்க ஃபேமிலியில் யார்கிட்டையும் கிரெடிட் கார்டு இல்லை. இருந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விளையாடி அப்போ சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அப்பா அது வந்து பெரிய இதில் கடனில் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனே கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த பையன் வந்து சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதுக்கிட்ட கிரெடிட் கார்டெலாம் இருக்குது, அதை அனுப்புங்க, கொஞ்சம் வந்து ஆட்டையை போட்டோன்னு. கண்டிப்பாக ஃபேமிலி டிஸ்கஷனாக கூட இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த ஃபேமிலியில் போய் பழகி அனுபவம் பட்டதுனால இவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பிளான் பண்ணுவாங்க, எப்படி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மிங்கிள் ஆனால் என்ன மாதிரி பேசிப்பாங்க, வெளியில் எப்படி பேசிப்பாங்க 4 பேர் முன்னாடி, இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணதுனால எனக்கு இன்றைக்கி இந்த ஃபீல் வருது. இதுவுமே அவங்க அண்ணனோட ஒரு பிளானாக இருக்கலாம். இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு இயல்பாகவே இந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம். இதெல்லாம் இப்போ தோணி என்ன பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு புல்லரிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பு, புல்லரிப்பு இல்லை அருவருப்பாக தந்த ஒரு தருணம் அது. இந்த பொண்ணை பார்த்த தருணம். அப்போ நானும் சொல்கிறேன் கார்டு இருக்குங்க அப்படின்னு. சரி பே பண்ணிவிடுங்க அப்படின்ச்சு. கார்டு கொடுத்தேன், ஸ்வைப் பண்ணான். அது எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்றது கூட கிரெடிட் கார்டில் அன்றைக்கி என்ன ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு. ஸோ இன்றைக்கி எனக்கு பேங்க்கில் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இயர்ஸ் ஆகுது, 11 இயர்ஸ்க்கான ட்ராக்ஸ் எடுக்க முடியும், இன்றைக்கி வரையும் எடுக்க முடியும். இந்த பேங்க்கு, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த சைபர் க்ரைம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளாக் பாக்ஸில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம். சீரியஸாக நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஒருத்தங்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குற விஷயங்கள் கூட வந்து அழிஞ்சு போயிடும். இல்லைன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க, கண்ணீர் விட்டு ஏமாற்றுவாங்க, ஐயோ இல்லை போய் சொல்கிறான்னு. ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தப்பிக்க முடியாது.
ஓகேங்களா. நான் இப்போ வெரி ரீசென்ட்டாக லாஸ்ட் இயர் என் பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்காக லோன் வாங்குறதுக்காக இது பண்ணும்போது தான் என்னோடய சிபில் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நான் எப்பப்போ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்றது வரைக்கும், எதெல்லாம் டிலே ஆயிடுச்சு பே பண்ணுறதுக்குன்ற வரைக்கும், அப்போ அந்த 2011, 12ன்னு நினைக்கிறேன். 12 அந்த இதுலலாம் ட்ரான்சாக்ஷன்லாம் நான் பார்த்தேன். இந்த இயரில் நான் இங்கே இது மாதிரி ப்ளட்ஜ் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன், அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதாவது டிலே பண்ணுற விஷயங்கள் மட்டும் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினச்சா இதெல்லாம் கூட கேதர் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு கரெக்டாக ஸ்வைப் ஆச்சு. ஆனால் 5000 சம்திங், நியர்லி 6000. ஸோ அசால்ட்டாக ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நல்ல வேளை, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து வரும்போது 3000 தான் கொண்டு வந்தேன். அப்போ கூட என் மூஞ்ச பார்த்து பேசலை. அந்த பைசாவை எண்ணினே தான் பேசுச்சு. நான் வீட்டிலேருந்து ஒரு 3000 தான் கொண்டு வந்தேன். நல்ல வேளை இது என்னோடய சேவிங்ஸ்க்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிச்சு. அந்த இடத்துல என் வீட்டில் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட சொல்லிக் கொடுத்து என்னை வளர்க்கல. இது வந்து என்னோடய எக்ஸ்போஷர். இது வந்து இயல்பு, என்னோடய பிளட்டோட இயல்பு. நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, இதை வச்சுக்கோங்க, நான் நெக்ஸ்ட்டு சேலரியில் உங்களுக்கு நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி என்கிட்ட அது கூட இல்லைன்னா, ப்ளீஸுங்க நான் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுறேன் உங்கள் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து என்னோடய பிளட், என்னோடய நேச்சர், என்னோடய இயல்பு. யாராக இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் ஃபேமிலி பீப்புள் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சாக்கடை ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுச்சு, ஏன் சேவிங்ஸ்க்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பொச்சக்குன்னு பேக்கெட்டில் வச்சுக்கிச்சு இப்போ பேக்கில். அப்புறம் என்ன பண்ணுது, எல்லாம் அந்த ஆளுக்கு எல்லா அந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கள்ல பேக்கில், எல்லாத்தையும் கொடுத்தான். சரி, அப்போ தாங்க வாயை திறந்து கேட்டுச்சு, உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னுச்சு. எனக்கு தலையே சுற்றிடுச்சு அது கேட்ட உடனே. கடைசியில் 5:30 மணிக்கு மேலேயாச்சும் இந்த வார்த்தை கேட்டுச்சு, அது பசிக்கலையான்னு. நேற்று நைட் ஷிஃப்ட்டு ஆஃபீஸில் சாப்பிட்டது. காலையில் வீட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே குளிச்சு டைம் ஆகிட போதும் கடகடன்னு எழுந்துச்சி ஓடி வந்தேன், பஸ்ஸில் தூங்கிட்டு. அப்புறம் பசிக்கலைன்னா சாப்பிடலாம் அப்படின்னு. இவங்க அண்ணன் போய் சாப்பிட்டுட்டு அவனோட வேலையில் சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருப்பான். ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் என் லைஃப்பில் என்ட்ரியே கொடுத்தது, சிம்பத்தி க்ரியேட் பண்ணி. இல்லாட்டி அந்த ஆளோட மூஞ்செல்லாம் 8 மாதமாக நான் பார்த்துட்ருக்கேன். லவ்ன்ற ஒரு ஃபீலே வரல அந்த ஆள் மேலே. நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இனிஷியலாக பார்க்கும்போது கல்யாணம்னு ஒரு ஆளுன்னே நினச்சேன் நான். அதனால தான் ஹெட் வெயிட்டாக தெரியுறான் போல், பெரிய ஆள் போல் அப்படின்னு நினச்சேன். பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வருது 8 மாதம் கழிச்சு. ஸோ அந்த சிம்பத்தியில் விழுந்துட்டேன் கதைகளை கேட்டு. மற்றபடிலாம் அந்த மூஞ்செல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு நினப்பில் கூட வரல எனக்கு. ஆனால் இன்றைக்கி அவன் அழகுன்னு சொல்லி எனக்கு கழட்டி விட்டு போனது எனக்கு இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அப்புறம் என்ன ஆகுது, பக்கத்துலேயே அக்ஷயா ஹோட்டல் இருக்குது. எல்லா பேக்கிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அக்ஷயா ஹோட்டலில் போகிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் என்னால் இப்படிலாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது கேரளா வரையும். எனக்கு வந்து இது ட்ராலி வேணும், பெரிய ட்ராலி கிட்ட நின்றுக்கிட்டே தான் கேட்குறான். எனக்கு பெரிய ட்ராலி வேணும், அதில் இப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வாங்கிட்டு நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. எனக்கா பக்குன்னு இது வரைக்கும் நான் மினிமம் பேலன்ஸே கட்டினதில்லை என் லைஃப்பில். நான் கிரெடிட் கார்டு வாங்கினதுலேருந்து பில் ஜென்ரேட் ஆகுதா, என்ன பில் அமௌண்ட்டோ அதை ஃபுல்லாக கட்டிவிட்டு அதோடய ஆக்சுவல் அமௌண்ட்டை ரீட்டைன் பண்ணி அப்படியே வச்சுப்பேன். இப்படி தான் என்னோடய கிரெடிட் கார்டு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. எனக்கு இவங்க அண்ணனை பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு பில் எகிற ஆரம்பிச்சிது. பட் ஸ்டில் அதை நான் கட்டிட்டு தான் இருந்தேன் எல்லா மந்த்தும் பில் ஜென்ரேட் ஆகும்போது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 கிட்ட செலவு வச்சது பாருங்கள் எனக்கு. அந்த ஒரு நாள்லேயே அந்த பில்லுக்கு அப்புறம் தான் கிரெடிட் கார்டு லிமிட்டே 20000 தாங்க என்னோடய சேலரிக்கு அந்த பீரியடில். ஸோ அந்த பொண்ணு போனதுக்கப்புறமேட்டு என்னால் அந்த மினிமம் பேலன்ஸ் அந்த ஃபுல் அமௌண்ட் கட்டுற நிலமையிலே நான் போயிட்டேன். ஏன்னா இவங்க அண்ணனுக்கு தினந்தோறும் காசு கொடுக்குறேன், கை காசு. அப்புறமேட்டு மாதம் ஆனால் 2000. இதில் வேறு இது இல்லாமல் மந்த்லி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கேயாவது ஈவினிங் அந்த சாட்டர்டே சண்டேஸில் என்னை கூப்பிட வரான் பாருங்க, அப்போ பெட்ரோல் எதனா தீர்ந்து போச்சுனாலும் பெட்ரோல் போடுறதாவும் என் காசாக தான் இருக்கும். அந்த பெட்ரோல் கூட அவனோட காசு யூஸ் பண்ண மாட்டான். அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருப்பான். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல.
ஆனால் மினிமம் பேலன்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ வரையும் எப்போ வரையும் மினிமம் பேலன்ஸ் கட்ட ஆரம்பிச்சேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் 1½ வருஷம் சொல்லியிருப்பேனா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த பொண்ணோட கல்யாணம் ஆகிற 1 இயராக இந்த பொண்ணு வந்து போய் எக்ஸாக்டாக 1 இயர் வரைக்கும் நான் மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் கட்டிகிட்ருக்கேன். என்னால் ஃபுல்லாக கட்டவே முடியல. அதுவும் பேங்க் ட்ரான்சாக்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். மாதம் மாதம் சேலரி கிரெடிட் ஆனால் மினிமம் பேலன்ஸ் கட்டுறது, ஆன் டைமுக்கு கட்டுறது எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக. இப்போ சொல்கிறது அத்தனையும் உண்மை தானே. ஸோ சில விஷயங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும்போது நம்மளுக்கு நேரடியாக பேசின விஷயங்கள், பழகின விஷயங்கள், பட்ட அவமானம், ஏமாற்றம் இதுக்கெலாம் தான் ப்ரூஃப் இருக்காது. ஏன்னா எனி டைம் நம்மளை சுற்றி 4 கேமரா பிக் பாஸ் வீட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். ப்ரூஃப்னு வச்சுன்னு சுற்றுறதுக்கு. இன்றைக்கி வாங்கினதெல்லாம் ஏமாத்துறாங்களே, ஆனால் நல்ல வேளை அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. அன்றைக்கி இல்லைன்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்துட்டு ஏன்னா முக்கால்வாசி ஃபோன்லேயே நடந்துச்சு வாழ்க்கை. பேங்க்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. சரி ரைட்டு. அப்புறம் என்ன ஆகுது, பக்கத்துலேயே அக்ஷயா ஹோட்டல். அந்த ட்ராலி கடையாண்டேருந்து ட்ராலி வேணும். அப்போ அங்கே பெரிய ட்ராலி இருக்கிறதுலே அதான் பெரிய ட்ராலி, லார்ஜ் சைஸு. எல்லா திங்ஸும் அதில் போட்டுச்சு, மூடிச்சு. அந்த ஆள் வந்துட்டு 1000 ரூபாய் கம்மி தரவே மாட்டான்னா செம்ம சண்டை போட்டுச்சு. கொலா சண்டை. உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லை, பஜேரின்றது அந்த தருணத்தில் தான் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஐயோயோ பஜேரி போலன்னு அந்த மாதிரி பேசிச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு கேரளாவில் அது கல்யாணம் டைம் போகும்போது அது பேசி நான் பார்த்தேன். பஜேரினா பஜேரி, அது மாதிரி பஜேரி. ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரங்கிட்ட. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சண்டை போட்டது வந்து பார்கெயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. ப்ளீஸுங்க அப்படின்னு கர்ட்டஸியோட கேட்டு, அப்படி இல்லை, இங்கே பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன லாபம் எல்லாம் தெரியும், நீங்கள் கொடுங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு. அப்படியே என்னதோ இவ தான் வந்து டெப்யூட்டி மேனேஜர் மாதிரி அந்த அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு, அந்த ட்ராலியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த மாதிரி ஒரு இது. அப்போது அந்த ஆள் இதுக்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துன்னு கூட காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 800 700 அந்த அவ்வளோ பெரிய ட்ராலி. குவாலிட்டிலாம் இருக்காது. அதுங்களுக்கு குவாலிட்டிலாம் தேவையில்ல, அதுங்களுக்கு பெருசாக வேணும் அவ்வளோதான். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே. அப்போது 800 700 அந்த ட்ராலி நேவி ப்ளூ கலரில் ஃபுல்லாக பேக் பண்ணி பக்கத்தில் அக்ஷயா ஹோட்டல் போயிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு, நீங்கள் என்ன சாப்பிடுங்க, நான் இது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாப்பாடுக்கும் ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் போய் என்னோடய கார்டை வச்சு அதுங்க தின்னதுக்கெல்லாம் நான் தின்னதுக்கு எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிவிட்டு, சரி டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம், எனக்கு கரெக்டாக 8 ட்ரெயின் மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான், ரொம்ப நேரம் அவள் ஃபாஸ்ட் ட்ராக் இருந்துச்சு, ஓலா ஊபர்லாம் இல்லைல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கு ட்ரை பண்ணுறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு வெயிட் பண்ண முடியாது, க்ரௌடடாக இருக்குது, சாட்டர்டே வேறு. அப்போ ஆட்டோவே வந்து பேசிக்கலாம், என்ன கேட்குறானோ கொடுத்து தான் அவனு, வேறு வழி இல்லை அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வெளில சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு ஆட்டோக்காரன்ட்டு பேசணும். ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, டைமுக்கு கொண்டு போய் விட்ருங்கன்னு சொல்லி ஏறியாச்சு. நம்ம கரெக்டாக இந்த பாடிகார் முனீஸ்வர் கோயில்னு இருக்கும், இந்த சென்ட்ரலில் இது பிரிட்ஜ் ஏறி இறங்குனா, பார்க் பிரிட்ஜு. அப்போ அங்கே ஏறி இறங்குற இடத்துல அது வரைக்குமே டிராஃபிக்கு இன்ச்சாக மூவ் ஆகுது வண்டிங்கெல்லாம். அப்போ டிரைவர் சொல்லிட்டாரு, அந்த பாடிகார்ட் முனீஸ்வர் கோயிலுக்கும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம், அந்த பிரிட்ஜ் ஏறுற இடத்துல. அப்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வண்டி போகாதுன்னு இல்லை, இன்ச்சாக தான் மூவ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15 நிமிஷம் இருக்குது, இப்படியே இந்த பிரிட்ஜ் மேலேயே ஏறி போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலலாம் ட்ரெயினை பிடிச்சிடலாம். இல்லை நான் தான் ட்ராப் பண்ணணுன்னா உங்கள் ட்ரெயின் மிஸ் ஆகிடும், என்ன அப்புறம் எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஆள் வேறு இப்படி சொல்லிட்டானா, பைசாவை கொடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி இறங்கிடுச்சு. ட்ராலி இவங்க அண்ணன் பின்னாடி ஓடுறான், அது பின்னாடி நான் ட்ராலியை தூக்கிட்டு ஓடுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அந்த அவ்வளோ வெயிட்டு ட்ராலியை தூக்கிட்டு ஒரு டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வேறு இருக்குது. கட்டத்துக்கு மேலே தூக்கிட்டு போக முடியல, ட்ராலியை இழுத்துட்டு போக முடியல, ஒரு மாதிரி டயர்டு. கொஞ்சம் தூரம் போயிட்டேன், அந்த பார்க் அந்த ட்ராக் வரையும் போயிட்டு நின்றுட்டேன் நான். ரொம்ப மூச்சு வாங்குது, முடியல. அவங்க அண்ணன் என்ன, என்னால் ட்ராலி இழுத்துட்டு வர முடியல, சரி நீ ஓடு முன்னாடி, நான் இழுத்துட்டு வரேன். அப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட ட்ராலி கொடுத்துட்டு
நான் பொறுமையாக நீ நடந்து போ, நீ ஓடிப்போ, நான் நடந்து வரேன் அப்படின்னு. அப்புறம் அவன் எடுத்துன்னு ஓடுறான். கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சோங்க. ட்ரெயின் கரெக்டாக பச்சை கொடி காமிச்சு மூவ் ஆகுது. நாங்கள் 3 பேரும் ஓடி வர்றதை பார்த்த உடனே அப்படியே விசில் அடிக்கிறாங்க. ட்ரெயின் அப்படியே பிரேக் போடுறாங்க. இந்த பொண்ணு டக்குன்னு ஃபஸ்ட்டு இதில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் எடுத்த உடனே அந்த பொண்ணு ஏறின உடனே ட்ராலியை கொடுத்தோம். அப்படியே உள்ளவே ட்ராவல் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிடுச்சு. எனக்கு அங்கே முகம் செத்து போயிடுச்சு. எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை இவங்க அண்ணங்கிட்ட. எனக்கு எல்லாமே தப்பு தப்பாகவே மைண்டுக்கு தோணுது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. அப்போ இவங்க அண்ணன் வந்து என்கிட்ட அத்தனை தடவை கேட்குறான், ஏதோ தப்பாக இருக்குது, உன் முகம் சரியில்லை, என்னன்னு சொல்லு, தயவுசெய்து ஓப்பனாக பேசு, ஏதோ சரியில்லை. சத்தியமாக ஒன்றும் இல்லை, காலையில் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம், அந்த டயர்ட்னஸ் ஓவராக இருக்குது, எதுவுமே இல்லைன்னு. இல்லை, எனக்கு தெரியும், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். அவனுக்கு எல்லாமே புரியுங்க. எல்லாமே புரியறதுக்கெலாம் அவன் ரியாக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்டேருந்து கறக்க முடியாதே. அதுக்காக வெயிட் பண்ணுவான், பொறுமையாக வெயிட் பண்ணுவான். நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்ல வரேன்றது வரையும் நான் முக்கால்வாசி மனசுலேயே வச்சுப்பேன், சொல்ல மாட்டேன், டைவர்ட் பண்ணிவிடுவேன்றதும் அவனுக்கு தெரியும். என்னோடய ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் ஆட்டையை போட்டு ஆண்டியாக்கி அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டான் என்ன. அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் இப்போ போதும்டா சாமி, எனக்கு இது போதும், இதுக்கப்புறமேட்டு இதை வச்சுட்டு நான் ஆட்டம் போடுவேன் எனக்கு பிடிச்ச லைஃப்பை. அது வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அது குழந்த பிறந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, யார் வாழ்க்கை எப்படி போச்சாலும் சரி, எனக்கு வேண்டியது என் வாழ்க்கை. நான் கனவு கண்ட வாழ்க்கையை நான் வாழணும். தட் இஸ் வாட் தட் பர்சன் இஸ். எனக்கு இதெல்லாம் வந்துட்டு எப்படி இயல்பாக வரும்னா எனக்கு தெரியல. பட் அம்மா பெத்தவ வந்து சரியில்லைன்னா கண்டிப்பாக பிள்ளைகள் இப்படி தான் வளரும். பெத்தவளை இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க அம்மாவோட கேரக்டரு அன்னைக்கு நான் வந்து பார்த்து பேசுனதுனால அனலைஸ் பண்ணேன் மைண்டில். இவங்கெல்லாம் இப்படி தான் இருந்திருப்பாங்களோ சின்ன வயசில், எனக்கு டவுட்டாகவே இருக்குன்னு. 2024 ஜான்வரியில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இவங்க அம்மாவை பற்றின கேட்ட கதைகள் எல்லாமே, அடப்பாவி, நம்ம அன்னைக்கு வந்து மனசில் நினச்சது இது வந்து வேறு மாதிரியான லேடியாக இருக்குமோன்னு தோணுனது இன்றைக்கி எல்லாமே சரியாக இருக்குது. ஏன்னா பையனோட கேரக்டரை பார்த்து, பொண்ணோட கேரக்டரை பார்த்து அவங்க அம்மாவோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணேன். பையன் பொண்ணோட கேரக்டரை பார்த்து, பொண்ணோட ஆனால் கேரக்டரை பிஹேவியரை பார்த்து ஃபேமிலியவே ஜட்ஜ் பண்ணேன். மொத்தமாக போனால் உள்ளே கால் வச்சேன்னா நம்ம லைஃப் காலின்னு நினச்சேன். அதே மாதிரி ஆச்சு. 4 செவத்துக்குள்ளே அண்ணன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு கண்ணீர் ஒரு நாளும் அமைதியாக கண்ணீர் விட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். முன்னாடி சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு, பின்னாடி அவன் போனதுக்கப்புறம் ஒரு நாள் துடிச்சு தப்பு பண்ணுறான், நம்மளை ஏமாத்துறான் நினச்சி பார்த்தா இன்றைக்கி அத்தனையும் வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. இது மாதிரி தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் போல் இருக்குது, இந்த மெசேஜுக்கு அப்படி தான் தோணுது, இந்த மெசேஜ் அப்படி தான் தோணுது, இந்த வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்தா அப்படி தான் தோணுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு எல்லாமே ப்ரூவ் ஆகுது. எப்போது அவன் வாயாலே ப்ரூவ் ஆகுறது தான் ஹைலைட்டே ஆக்சுவலாக. ஒரு தடவையும் நான் அந்த காலத்துலேருந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கேட்கும்போது எல்லாத்துக்குமே டினைட் பண்ணிவிட்டு என்னை வந்து மட்டம் தட்டுவான். நான் சந்தேக பிராணி, நான் தப்பாக வசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே ப்ரூவ் ஆகுது அவன் வாயிலேருந்து. எப்போது 2021 சாரி 2022 அவன் வாயிலேருந்து இதெல்லாம் வருது. ஃபைன், போக எல்லா வீடியோவிலும் வரும். ஸோ ட்ரெயின் ஏற்றி அமுச்சாச்சு. இவனும் வந்து என்னை எவ்வளோ கேட்குறான், நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு டினைட் பண்ணுறேன். சென்ட்ரலில் போகிறோம், ட்ரெயின் ரெடியாக இருக்குது. ட்ரெயின் ஏற்றும் போதும் என்கிட்ட திருப்பி கேட்குறான், எதுவுமே இல்லை. நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூப்பிட்றேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓன்னு அழுகுறேன். ட்ரெயினில் ஆவடி இறங்குற வரைக்குமே அழுகுறேன். தூக்கமும் வரமாட்டுது, தப்பாக தோணுது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுக எனக்கு. வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டேன். வீட்டுக்கும் போய் சேர்ந்தும் எங்கள் வீட்டில் எதுவும் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கலன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் படுக்க போயிட்டேன். படுக்க போனால் இதே மைண்டில் ஓடுது, நான் தப்பு பண்ணுறேன்னு. இந்த ஆள் கூட பேசுகிறதுக்கும் இஷ்டம் இல்லை. இந்த ஆள் எனக்கு கால் பண்ணுறான். மொபைல் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு அத்தனை மிஸ்ட் கால் மெசேஜ், இந்த டைம் ரெஸ்பாண்டே பண்ணல. சரி, திருப்பி அடிச்சுனே இருக்கானே தொடர்ந்துன்றதுக்காக எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலைல பேசுகிறேன்னு வச்சுட்டேன்.